मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव। सच्चिदानन्दरूपाय विश्व उत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं மாமுத்தரபவார்ணவாத். நம்ம எல்லாரும் க்ஷேமாக இருக்கணும். அவ தாயார் தகப்பனார் நமஸ்காரம் பண்ணி, ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணி, இந்த லோகம் க்ஷேமாக இருக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி, எல்லாவித தாபங்களிலிருந்தும் பகவான் நமக்கு விடுதலை அளிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி, ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன் அப்படிங்கிற உணர்வோடு கிரந்தரூபமாக அவதரித்த இந்த பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பொறுப்பு துறப்பு. திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் நாட் அ காலக்ஷேபம். இது ஒரு சத்சங்கம். நம்ம அத்தியாயமாக நம்ம பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். என்னன்னைக்கெல்லாம் முடிகிறதோ அந்த அன்னைக்கெல்லாம் நம்ம இந்த பாகவதத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம முதல் ஸ்கந்தத்திலே 9வது அத்தியாயத்தை நேத்திக்கு ஆரம்பித்தோம். நேத்திக்கு 31 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ பூர்வ கதை சங்கிரகம் எப்படி கிருஷ்ணர் சண்டையெல்லாம் முடிஞ்சு, குருக்ஷேத்திரம் சண்டையெல்லாம் முடிஞ்சு அஸ்தினாபுரத்துலேருந்து ஊருக்கு கிளம்புறார். முதல்ல அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை விடுவான். அப்போ அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதுக்கப்புறம் உத்தரை என் கர்ப்பத்தை நோக்கி பிரம்மாஸ்திரம் வருதுன்னு சொல்லி உத்தரை பாகி பாகி மகாயோகின்னு இது பண்ணுவா, ஸ்தோத்திரம் பண்ணுவா. உத்தரைக்கு அப்புறம் குந்தி ஸ்துதி. அதுக்கு அடுத்தது தர்மர் ஒருவர். இப்போ தர்மரை அழைச்சிண்டு பீஷ்மர்கிட்ட கிருஷ்ணர் குருக்ஷேத்திரத்துக்கு அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கிற பீஷ்மர்கிட்ட தர்மரை அழைச்சிண்டு போய், தர்மர் நேத்திக்கு பீஷ்மருக்கு எல்லா விதமான தர்மங்களையும் உபதேசம் பண்ணார்னு பார்த்தோம். பாகவதத்தில் அது சங்கிரகமாக இருக்குது. மகாபாரதத்தில் சாந்தி பர்வாவிலையும் அனுசாசன பர்வாவிலையும் விஸ்தாரமாக இருக்குது இந்த அவர் சொன்ன தர்மங்கள். அதில் தான் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமலாம் வரும் இல்லையா. தர்மர் யுதிஷ்டிர உவாச்ச கிம் ஏகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம், இதெல்லாம் நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பார்த்துருக்கோம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் இப்போ தான் உபதேசம் பண்ணார் தர்மருக்கு. தர்மருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி நமக்கு உபதேசம் பண்ணார். அப்பேற்பட்ட பீஷ்மர், கங்கைக்கும் சாந்தனுக்கும் பிறந்த பீஷ்மர், அஷ்ட வசுக்களிலே ஒருத்தரான அந்த பீஷ்மர் எப்படி தன் தகப்பனாருக்காக தன்னுடைய லௌகீக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு ஒரு அகண்ட பிரதிஜை, பிரம்மச்சரியம், நான் இனிமே பிரம்மச்சாரியாகத்தான் இருப்பேன் என அப்பாவுக்கு அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் திருமணம் பண்ணி கொள்ள மாட்டேன், நான் பிரம்மச்சாரியாக இருப்பேன்னு ஒரு அகண்ட பிரதிஜை எடுத்துப்பார். இது சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு யுவ வயது, அவருக்கே கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கார். அப்பேற்பட்ட வயசில் ஒரு யுவராஜனாக இருக்க வேண்டியவர் தன்னோட யுவராஜ பதவியையும் தியாகம் பண்ணி தன்னுடைய லௌகீக வாழ்க்கையும் தியாகம் பண்ணார். இது நம்ம வியாசர் விருந்துன்னு நம்ம சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி எழுதியிருக்கிறச்சே இந்த சிலிபஸை பற்றி ஒரு தனி சாப்டர், இந்த நைஷ்டீக பிரம்மச்சரியத்தை பற்றி ஒரு தனி சாப்டர் போட்டிருப்பார் அவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் அண்ட் த பவர் ஆஃப் சிலிபஸி. எவ்ரிபடி ஷுட் ரீட் தட் இஃப் யூ கெட் அ சான்ஸ். அப்பேற்பட்ட அந்த பீஷ்மர் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். அவர் பஞ்சபாண்டவர்களை பார்த்து சொல்லுவார், ஏஷவை பகவான் சாக்ஷாத் தேயோ நாராயண புமான், உங்கள் முன்னாடி நிற்கிறானடா, நீங்கள்லாம் அவன் மாமா புள்ள அத்தை புள்ளேன்னு தான் பார்த்துருக்கள், அவன் வேற யாரும் இல்லடா, அவன் அந்த வாசுதேவன் தான், இவன் தான் அந்த பரவாசுதேவன்னு நேத்திக்கு ஹைலைட் பண்ணுவார். அது ஒன் ஆஃப் த ஸ்லோகாஸ் விச் வி ஹைலைட்டட் இஸ் 18வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம் ஒன்று பார்த்தோம். எப்படி பகவான் உங்கள் கூடவே இருந்தோம், சர்வம் காலகிருதம் மன்யே, எல்லாம் காலத்தின் கோலம், உன்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை
காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடின்னு கண்ணதாசன் பாட்டாது. அது கண்ணதாசன் தான் எழுதினார்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் முழுக்க முழுக்க பகவத்கீதை பாகவதத்தெல்லாம் கரைச்சி குடிச்சுட்டு தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுதினார். அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் யாராவது படிக்கலைன்னா படிங்கோ. 11 வால்யூம் பிரமாதமாக இருக்கும். நாத்திகனாக இருந்த ஒரு கண்ணதாசன்கிறது அவரோட பேர் கிடையாது. பிற்காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட காரண பெயர். அதை அதில் அவருடைய வார்த்தைகள்லாம் நிறைய பகவத்கீதையோட வார்த்தைகள் அவரோட பாடல்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் இந்த பீஷ்மர் நம்ம சொன்னது தான் அவர் சொல்லுவார். எல்லாருமே அவளோட அந்த காலத்தின் கோலம், பகவானே காலத்துக்கு கட்டுப்பட்டவர். அதனால தான் ஈவன் பீஷ்மர் ஹேஸ் டு அண்டர்கோ திஸ். ஸ்வச்சந்த மிருத்யு அவருக்கு ஓணுன்னா எப்பயோ எனக்கு இந்த சண்டையெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு என் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டு அவர் பகவானுடைய சரணத்தை போய் அடைஞ்சிருக்கலாம் இல்லையா. எல்லாமே காலத்தின் கோலம். ஆனால் கடைசியில் பகவான் உங்களை ரட்சிப்பார், அவர் கைவிடவே மாட்டார். நமே பக்த பிரணஷ்யத்தின்னு கிருஷ்ண பிரேமி அண்ணா சொல்லிகிட்டே இருப்பார். என் பக்தன் நாசமாகவே மாட்டான். அந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம நினைவு வச்சுக்கணும். அந்த மாதிரி அது காலத்தின் கோலம் அதெல்லாம் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இதில் வெவ்வேறு ஸ்லோகத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பீஷ்ம ஸ்துதி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ஜஸ்ட் ரீகேப்பிங் வாட் வி saw yesterday. இன்ஃபேக்ட் எதுக்காக பீஷ்மரை பார்க்க வரா அப்படிங்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று அவரோட இந்த தர்மரோட வியாக்குலம் அதை தன்னால் தீர்த்து வைக்க முடியாது. ஏன்னா அவன் அவரை மாமாபிள்ளை அத்த பிள்ளையாக தான் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. அவனுக்கு அந்த கர்த்தத்துவ துக்கம் இருக்குது. அதாவது நான் தான் சண்டை போட்டேன், என்னால் தான் இந்த வார் நடந்தது, நான் தான் பண்ணேன்னு அவன் நினச்சின்னு இருக்கான். ஆக்சுவலாக பகவான் இவாளை நிமித்தமாக வச்சு, பஞ்சபாண்டவர்களை நிமித்தமாக வச்சு பகவான் தான் இதை நடத்தியிருக்கார். அந்த பகவானுடைய மனசை யாராலும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு வேற பார்த்தோம். அதுக்கு பிரம்மனாலும் முடியாது, சிவனாலும் முடியாது. இவாளெலாம் அந்த மாயை மறைச்சின்னு இருக்கு, பகவானை புரிஞ்சிக்க முடியல. அவன் பகவானே தெரியலையே இவாளுக்கு இல்லையா. அதுக்கப்புறம் தானே அவனுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்க முடியுமா முடியாதா அதெல்லாம். இவாளே தேவதைகள், தர்ம தேவதையோட புள்ள அவன், தர்மபுத்திரன். அவளுக்கே புரிஞ்சுக்க முடியலன்னா பார்த்துக்கோ. எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு மாயை. ஸோ எதுக்காக பகவான் தர்மரை அழிச்சுட்டு குருக்ஷேத்திரத்துக்கு வரார், பீஷ்மரோட அம்பு படிக்கிறார். ஒன்று கர்த்தத்துவ துக்கத்தை நீக்கிறதுக்காக, ரெண்டாவது பீஷ்மரை பிளஸ் பண்ணுறதுக்காக. தன்னுடைய பக்தன் அங்கே வருவான், தன்னுடைய பகவான் அங்கே வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அந்த பக்தன். அதாவது பீஷ்மருக்கு தெரியும் தம்முடைய திருவுள்ளம் பகவானுக்கு தெரியும். இப்போ நம்ம யாரையும் சொல்லி அனுப்பிச்சு பகவானை கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம மனசில் ஆசைப்பட்டது பகவானுக்கு தெரியும், பகவான் நிச்சயம் வருவான். அந்த ஒரு திட நம்பிக்கை இருக்கு அவருக்கு. அதனால் அந்த ஒரு திட நம்பிக்கையில் அவர் படுத்துட்டு இருக்கார். அதை ஹானர் பண்ணுறதுக்காக பகவான் வருவான். பகவான் எவ்வளோ விஷயங்களை ஹானர் பண்ணியிருக்கான், அதெல்லாம் பார்ப்போம். அங்கங்கே நம்ம பார்க்க போகிறோம். எப்படி தன்னோட சத்தியத்தை விட்டுட்டு தன்னுடைய பக்தனோட சத்தியத்தை பகவான் காப்பாற்றிருக்கார் அப்படிங்கிறதும் நம்ம இப்போ we will see that later on. ஸோ ஒன்று கர்த்தத்துவ துக்கத்தை நீக்கிறதுக்காக அழைச்சிட்டு வரார், தர்மரோட கர்த்தத்துவ துக்கத்தை. ரெண்டாவது பீஷ்மரை பிளஸ் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு வரார். மூணாவது பீஷ்மர் ஒரு பெரிய மகான், அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்டேருந்து எல்லா விஷயமும் நம்ம கறந்துக்கணும். அவர் அந்த தர்மத்தை அவர் வாயால் நம்ம அந்த தர்மபுத்திரன் கேட்கணும். ஏன்னா அவன் மகாராஜா இப்போ தான் பட்டம் சூட்டின்னு இருக்கான் இல்லையா. இந்த பட்டம் சூட்டின்ற உடனேயே ஒரு வியாகுலத்தில் இருக்கான். நம்ம பண்ணது சரியா, இந்த ராஜ பதவி நமக்கு தேவையா, இவ்வளோ பேரை நம்ம சாகடிச்சிருக்கோமே. அப்போ தான் அழகான தர்மத்தை பற்றி சொல்லி, இது தப்பு இல்லைடா நீ பண்ணது, ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு கிராமத்தையே அழிக்கலாம், இந்த ராஜ தர்மத்தெல்லாம் சொல்லி. இது மூணாவது காரணம். நாலாவது காரணம் பீஷ்மரோட ப்ராவஸ், பீஷ்மரோட பிரபாவம் உலகத்துக்கு தெரியணும். அவன் எப்பேற்பட்டவர். அதாவது பின்னாடி நம்ம பார்ப்போம் 9வது ஸ்கந்தம் 22வது ஸ்லோகத்தில் the very few people have been described as மகாபாகவதாஸ். அந்த குரு வம்சத்தெல்லாம் அவ வர்ணிக்கிறச்சே பீஷ்மரை பற்றி அவர் எப்பேற்பட்ட மகான், எப்பேற்பட்ட புருஷர், எப்பேற்பட்ட கவி, அதெல்லாம் அங்கே வர்ணிச்சிருப்பா. அதனால் அப்பேற்பட்ட சர்வ தர்ம சிரேஷ்டன் அப்படின்னே யூஸ் பண்ணுறப்பா வார்த்தை. அப்பேற்பட்ட சர்வ தர்ம சிரேஷ்டனான பீஷ்மரோட வாயிலேந்து
அப்படின்னு யார் நினைக்கிறா? தர்மஸ்ய பிரபு அச்சுதக, தர்மத்துக்கெல்லாம் பிரபுவான அச்சுதன் பீஷ்மர் வாயாலேருந்து தர்மத்தை சொல்ல வைக்கணும். அந்த சர்வதர்ம சிரேஷ்டன் அவன் வாயாலேருந்து தர்மத்தை வரவழைக்கணும். ஸோ இவ்வாறாக பலவித காரணங்களும் பகவான் தர்மரை அழிச்சுண்டு அந்த குருக்ஷேத்திரத்துக்கு போகிறாருங்கிறது நேத்திக்கு பார்த்தோம். நேத்திக்கு அவர் எல்லா தர்மமும் சொன்னார். வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், சாமானிய தர்மம், ஸ்ரீ தர்மம், புருஷ தர்மம், மோட்ச தர்மம், விதமாக பாகவத தர்மம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? நாம் சொன்னோம் அதெல்லாம் விஸ்தாரமாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போது 32வது ஸ்லோகம் பீஷ்மஸ்துதி. பீஷ்ம உவாச்ச. இது பீஷ்ம ஸ்தவராஜம் அப்படின்னு பேர் மகாபாரதத்தில் இதே ஸ்துதிக்கு. இது இங்கே எங்கே எப்படி ஆரம்பிக்கணும்னா 32வது ஸ்லோகம். இதிமதி உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னே. பீஷ்மர் ஆரம்பிக்கிறார். எந்த விருப்பமும் இல்லாத என் மனதை உயிரை துறக்கும் இந்த தருணத்திலே ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடிகளிலே அர்ப்பணிக்கின்றேன். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம. அவர் எதுகுல தீபம். பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவான் எதுகுல தீபம், எல்லா விபூதிகளையும் உடையவர். அவர் ஆத்மா ராமர். இவையெல்லாம் இருந்தும் சில சமயம் திருவிளையாடல்களை புரிய எண்ணி தன் சக்தியான பிரகிருதியை ஏற்று இந்த உலகத்தை படைக்கின்றார். முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பஞ்சபூதங்களினால் ஆன எப்படி ஒரு கலவையை கிரியேட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ள அந்தர்யாமியாக பகவான் இருக்கார் அப்படிங்கிறத திருப்பி நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அது இவா மூலமாக இவெல்லாம் தர்மஸ்ய பிரபு அச்சுதக. இவர் எப்பேற்பட்ட மகான், தர்மத்துக்குள்ளேயே சிரேஷ்டமான இவர் சொன்னார்னா இட் இஸ் ஆடிங் மோர் வேல்யூ, ரைட்? ஸோ இந்த அப்பேற்பட்ட அந்த பகவான் இந்த உலகத்தை படைக்கின்றார். அப்பேற்பட்ட உலகத்தை படைத்த பகவானிடம் நான் என் மனதை செலுத்திவிட்டேன். ஸோ இது கடைசி, இது அவரோட பிராணம். அவர் எப்போ வேணால் போகலாம், பிராணத்தை பிடிச்சி வச்சுருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவிலே அவர் கிருஷ்ணனுடைய சரணத்தில் விழப்போகிறார். 33வது. பகவானுடைய திருமேனி அழகு இந்த உலகையும் தன்னிடம் ஈர்ப்பது. அவன் நீலமேக க்ஷாமளன், கோமளன், சூரிய ஒளி போலே மின்னும் பீதாம்பரம் தரித்தவன், சுருண்ட முன்னேற்றி கேசம் தொங்க விளங்கும் தாமரையொத்த முகத்தர். அவர் அர்ஜுனனின் தோழரான பார்த்த சாரதி. அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடன் எப்பேற்பட்ட ஒருன்னா சொல்லிட்டு வருவார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000 பேர் இருக்கா மாதிரி 1000 பேருக்கு அர்த்தம் இங்கே வந்துடும். அவருடைய பாதி பேரோட அர்த்தம் இங்கே வந்துடும். பார்த்த சாரதி அந்த ஸ்ரீகிருஷ்ணனிடம் பயன் கருதா அன்பு எனக்கு உண்டாகட்டும். பயன் கருதா அன்பு, அதான் பக்தியே. பக்தி யோகம்னா இதான். பகவானிடம் பக்திக்காக பக்தி பண்ணுறது இல்லை. எனக்கு இது வேணும் காமியார்த்தமாக பண்ணுறது இல்லை. அது பக்தி. அதுவும் ஒரு கற்பூரம் ஏற்றுறது, தேங்காய் உடைக்கிறது. எனக்கு இந்த காரியம் ஆனணும், உனக்கு நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் சூர தேங்காய் உடைக்கிறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன், அதுவும் உண்டு, அதுக்கும் பலன் உண்டு. இது எனக்கு வேண்டாம்ப்பா. பக்திக்காக பக்தி. இந்த ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்துட்டு இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு we can talk about பக்தி யோகம். பக்தி யோகம்னா என்ன? பக்திக்காக பக்தி பண்ணுறது பக்தி யோகம். அதை தான் இங்கே சொல்கிறார். அவர் என்னடா இப்போ சொல்கிறார்? when he is in death bed அல்ல, எப்போவுமே சொல்கிறார். அதை இப்போ இன்னொரு தடவை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறார். அவருக்கு இன்னொரு பிறவி உண்டா இல்லையாங்கிறத அவர் நினச்சி பார்க்கல. அவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார், எனக்கு இன்னொரு பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா நான் கோகுலத்தில் கோபிகைகள் மாதிரி இருக்கணும், அவளை மாதிரி பக்தி பண்ணணும். அதாவது எப்பீட்டம் ஆஃப் பக்தி. அவள் தான் எப்போவுமே கிருஷ்ணஸ்மரணையிலே இருந்தா. காத்தால எழுந்தா கிருஷ்ணஸ்மரணை, அங்கே பால் கறந்தா பால் கறக்கச்சே அந்த மாடுகளை கிருஷ்ணனாக பார்க்கறது, அந்த பாலை கிருஷ்ணனாக பார்க்கறது, அந்த பால் குவளையே கிருஷ்ணனாக பார்க்கறது, ஜலம் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஜலத்தை குடத்தை கிருஷ்ணனாக பார்க்கறது, எல்லாமே அந்த மாதிரி ஒரு பக்தி எனக்கு வேணும்னு வேண்டிப்பேன். ஒரு ஸ்லோகத்தில் வரும் அது. அந்த மாதிரி இது இந்த ஸ்லோகத்தில் பயன் கருதா அன்பு எனக்கு வேண்டும். 34வது ஸ்லோகம். பாரத போரிலே அந்த குதிரைகளின் குழம்புகளினாலே வெளிப்படும் தூசுகளினாலே ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த முகத்தில் உள்ள அந்த அந்த கேசங்கள் அழுக்கடைந்து இங்கும் அங்கும் அசைந்தாடும்.
போரின் களைப்பால் முகத்தில் வேர்வை துளிகள் சிதறி மிளரும். அப்பொழுது அந்த பகவானுடைய திருமுகம் ரொம்ப அழகாக இருக்கும். எனது கூர்மையான பானங்கள் பட்டு அவரது உடலிலே கவசங்கள் பிளந்து காயங்கள் உண்டாகியிருக்கும். அப்பொழுதும் அவர் அழகரே. அவ்வாறு விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் பக்தி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். நம்மளாம் மகாபாரதம் சீரியல் பார்க்கறச்சே நம்ம கிருஷ்ணர் ரொம்ப ஷோக்கா மேக்கப் போட்டு வருவார். ஆனால் ஒரு அடிக்கடி ஒன்றும் இருக்காது, ஒரு துளி கூட இருக்காது. அப்படி பிரமாதமாக இருப்பார், தேஜஸ்வியாக இருப்பார். அப்படி தான் இருப்பார். அவர் இங்கே எப்படி வர்ணிக்கிறார், அவன் பாவண்டா அர்ஜுனன் குவைட்டாக ரதத்தில் உட்காந்துருக்கான். இந்த இதில் ஷேடில் மறைஞ்சுட்டு, மேலே அவனுக்கு ஷேடு இல்லையா, இவருக்கு தான் கீழே வெயிலில் குதிரையை ஓட்டின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், காலால் கிருஷ்ணனோட முதுகில் குத்துவான். கட்டவரில் நீ வலது பக்கம் தோளில் குத்தினான்னா வலது பக்கமாக குதிரையை ஓட்டுன்னு அர்த்தம். இடது பக்கம் தோளில் குத்தினான்னா இடது பக்கமாக அப்படி அடி வாங்கிட்டு அங்கே பீஷ்மர் போடுற அம்பெல்லாம் இவன் வாங்கிப்பான், இவனோட கவச்சத்தில் வாங்கிப்பான். ஏன்னா இவன் சண்டையில் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, இவன் சாரதியாக தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா கிருஷ்ணன். அதனால் அந்த அம்புகள்லாம் அவன் மேலே படாமல் இவன் வாங்கிப்பான் எல்லாத்தையுமே. அதெல்லாம் வாங்கிட்டு மேலெல்லாம் அடிபட்டு நம்ம பார்த்தசாரதி கோவிலில் உற்சவருக்கு சொல்லுவா இல்லையா, திருவள்ளிக்கணியில் அவர் மூஞ்சியெல்லாம் ஏந்தான் வடு இருக்குன்னா இதுக்கு தான் சொல்லுவாள். ஏன்னா அங்கே மூலவருக்கு வெங்கடகிருஷ்ணன்வா, உற்சவருக்கு தான் பார்த்தசாரதின்னு பேர் இல்லையா. அந்த பார்த்தசாரதி மூஞ்சியில் ஏண்டா வடு இருக்குன்னா இதான் காரணம், அவன் சண்டையில் வாங்கின அடிடாது அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி அதை இங்கே அவர் வர்ணிக்கிறார். அத்தனை முகம் கொண்ட கிருஷ்ணன் ஒரு இடத்துல ஒரு மாதிரி வர்ணிப்பா. வேணுகீதத்தில் ஒரு மாதிரி வர்ணிப்பா கோபிகைகள், அவன் பிருந்தாவன லீலையில் ஒரு மாதிரி வர்ணிப்பா. புறக்கர்ச்சே கிருஷ்ணன் அவன் தேவகி வர்ணிப்பா, தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு அந்த மாதிரி வர்ணிப்பா. இந்த இடத்துல இவர் இவர் வார் ஜோனில் 18 நாள் யுத்தத்தில் முதல் 10 நாள் யுத்தம் பீஷ்மர் கமாண்ட், அவர் தான் கமாண்டர் இன் சீஃப். அந்த 10 நாள் கதையில் அவர் நேராக டெய்லி பார்க்குறார் அவர் இல்லையா, பகவானை நேருக்கு நேர் பார்க்குறார். ஸோ அதனால் அதை வர்ணிக்கிறார். இப்போ இதெல்லாம் அவர் ரீகால் பண்ணிகிட்டே வரார். உங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம் வந்தது, இவன் உங்களோட இருந்து எப்படி சண்டை போட்டிருக்கான், அப்பேற்பட்ட அந்த பகவானிடம் என் பக்தி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பேராக சொல்லி ஒரு இன்சிடெண்ட்டாக ரீகால் பண்ணுறார். தோழனான அர்ஜுனனது சொல்லை கேட்டு பாண்டவர் கௌரவர் ஆகிய இருவரது சேனைகளின் நடுவிலே தன் தேரை நிறுத்தி தன் பார்வையாலேயே சத்ரு சேனையின் ஆயுளை அபகரித்த ஸ்ரீ கிருஷ்ணனிடம் எனது பற்று நிலைத்திருக்க வேண்டும். ஒரே லைனில் மொத்த மகாபாரதத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். இந்த இவன் சொல்லுவான் இல்லையா, சேனையோர் உபயோ மத்தியே ரதம் ஸ்தாபய அச்சுதா அப்படின்வான் இல்லையா அர்ஜுனன். அவன் கிட்ட போய் நின்ன உடனே இவன் மயங்கிடுவான். ஐயோ தாத்தா நிற்கிறாரே, ஐயோ துரோணர் நம்ம குரு நிற்கிறாரேன்னு இவன் மயங்கிடுவான். அர்ஜுனன் வில்ல கீழே போட்டுருவான் இல்லையா. இவர் பார்வையாலே எல்லா உயிரையும் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் போட்ட சண்டையெல்லாம் வெறும் வெத்து சண்டை, உயிரெல்லாம் அங்கேயே வாங்கியாச்சு. அவர் பார்வையாலேயே எல்லாருடைய பிராணனையும் வாங்கியாச்சு. சும்மா அதுக்கப்புறம் ஒரு ஒப்புக்கு சப்பானி சண்டை இது. அதை அந்த ஓல் மகாபாரதத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்தில் ஆயுளை அபகரித்து விட்டார், அங்கேயே போச்சு. ஏன்னா 18 நாள் யுத்தம் கழிச்சா அவளுக்கு ஆயுள் போச்சு. இல்லைப்பா, அவங்களாம் சும்மா சண்டை போட்டாங்க, சின்ன குழந்தைகள் மாதிரி சண்டை போட்டாங்க. 36வது ஸ்லோகம். எதிர்தரப்பு சேனையிலே உள்ள நான் துரோணர் முதலிய பெரியோர்களைக் கண்டு அவர்களை கொல்ல வேண்டுமே என்கின்ற குற்ற உணர்ச்சியினால் போரை கைவிட எண்ணிய அர்ஜுனனுக்கு நான் கொல்கிறேன் என்கின்ற தவறான எண்ணத்தை ஸ்ரீமத் பகவத்கீதை என்கின்ற ஆத்ம வித்யா உபதேசத்தால் போக்கி அவனை போரிலே ஊக்குவித்த அந்த பரமனான ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடிகளில் எனக்கு பற்று என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். இப்போதானே சொன்னோம், கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னோம், இந்த கர்த்திருவ துக்கம், இந்த கர்த்திருவமே வரப்படாது. அதான் அந்த எண்ணம் அவனுக்கு வந்துடுத்து இல்லையா. அதுக்கு தான் பகவத்கீதையில் அத்தனை ஸ்லோகம் சொல்லுவேன். 700 ஸ்லோகம். கர்ம வித்யா, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். நீ கர்மா பண்ணுறச்சே கபீர்தாஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் புல்லு வெட்டலப்பா, நீ பகவான் வெட்டுற, நீ சும்மா அம்பு தான்டா போடுற, நான் தான்டா பண்ணுறேன், இல்லை உன்னை நிமித்தமாக வச்சு நான் சண்டை போடுறேன். எல்லாம் ஏற்கனவே உயிரெல்லாம் பல்லெல்லாம் பிடுங்கியாச்சு. அப்புறம் என்னத்துக்கு, எதுக்காக நீ அந்த கர்த்திருவம் வந்துடுத்தோம் அவனுக்கு. நான் தான் அடிக்கிறேனோ, நான் தான் கொல்றேனோன்னு அங்கே அர்ஜுனனுக்கு வரும் கீதையில். அங்கே கீதோபதேசம் பண்ணி பகவான் சரி பண்ணுவார். இப்போ கர்த்திருவ துக்கம் யாருக்கு வந்தது? தர்மருக்கு வந்தது. இப்போ பீஷ்மர் மூலமாக அந்த கர்த்திருவ துக்கத்தை அவர் போக்க வைக்கிறார். அப்பேற்பட்ட
பகவத்கீதை சொன்ன அந்த கீதாச்சாரியனை, அப்பேற்பட்ட அந்த கீதாச்சாரியனை போரிலே ஊக்குவித்த பரமனான ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடிகளில் எனக்கு பற்று என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். இது 36வது ஸ்லோகம். 37வது ஸ்லோகம் கிருஷ்ண பிரேமே அண்ணா விவரித்து கேட்கணும். அந்த ஒரு ஸ்லோகத்துக்கே 1 மணி நேரம் சொல்லுவார். அன்பிலீவபிள் ஸ்லோகம் 37. இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்த ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய சபதத்தை கைவிட்டு ஆயுதம் எடுக்கச் செய்கிறேன் என்று நான் செய்த சபதத்தை, யாரு பீஷ்மர் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ரதத்திலிருந்து கீழே குதித்து சக்கரப்படையை கையிலே ஏந்தி, அந்த தேர் சக்கரத்தை கையிலே ஏந்தி பூமி நடுங்க தனது உத்தரியம், அவரோட அங்கவஸ்திரம் நழுவி விழுவதையும் பொருட்படுத்தாது யானையை கொல்ல வரும் சிங்கம் போலே பாய்ந்து வந்தாரே. இது பாரத போரில் 7வது நாள் நடந்த நிகழ்ச்சி. பகவானுக்கு தன் சபதத்தை காட்டிலும் பக்தனது சபதமே நிறைவேற்றத்தக்கது என்பது எண்ணம். இது ஒரு பெரிய கதை இருக்குது. இது சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவான் இவர் துரியோதனன் அட் ஒன் ஸ்டேஜ் இந்த வார் பீஷ்மரை ரொம்ப இரிட்டேட் பண்ணிவிடுவான். நீ பஞ்ச பாண்டவாளுக்கு பட்சாபாதம் பார்க்குற, நீ ஒத்தனை கூட இது வரைக்கும் நீ சாகடிக்கலை, என்ன நீ 6 நாள் ஆயிடுத்து யுத்தம், ஒத்தம் கூட சாகலை, நீ அவ மேலே படாமல் போடுற, யூ ஆர் ஆன் பஞ்ச பாண்டவா சைடுங்கிற மாதிரி. அப்போ ஒரு பெரிய சபதம் ஒன்று எடுப்பார். என் மத்தா நாள் சண்டை தடைபடாமல் இருக்குமானால், சண்டை தடைபடாமல் இருக்குமானால் நான் பஞ்சபாண்டவாளை அழிக்கிறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டேன் இல்லையா. ஸோ இது ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வச்சுங்கோ. 2வது, இவர் இந்த மாதிரி சபதம் எடுத்த உடனே திரௌபதிக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துடும். திரௌபதி காதில் யாரோ போய் சொல்லிடுவா. திரௌபதி அப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், கிருஷ்ணன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடுவோம். கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு பெரிய மகான்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன், நான் சொன்னதை மாத்திரம் நீ செய் அப்படின்னு சொல்லி ராவோட ராவா குருக்ஷேத்திரத்தில். இந்த குருக்ஷேத்திரம் என்னாகும், தே ஹேவ் அ ரூல்ஸ் ஆஃப் வார். இந்த மாதிரி கிடையாது, நம்ம இப்போ நடக்கிற சண்டை மாதிரி கிடையாது. 6 மணி ஆச்சுன்னா எல்லாரும் யூ கேன் ஈவன் கோ டு த எனிமீஸ் கேம்ப் அண்ட் கோ அண்ட் ஹாவ் கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. அந்த சூரியன் அஸ்தமம் ஆயிடுத்துன்னா நிறுத்திடுவா. இவாளும் அவள் கேம்புக்கு போகலாம், அவளும் இவள் கேம்புக்கு வரலாம், பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ரைட்? சண்டே இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எனிவே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரோட்டோகால்ஸ் தே ஃபாலோ. இப்படி இருக்கிறச்சே என்ன ஆகும், கிருஷ்ணர் திரௌபதிகிட்ட சொல்வேன், நான் ஒரு மகான்கிட்ட அழிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராவோட ராவா அந்த குருக்ஷேத்திரத்தில் ஒரு மகான்கிட்ட அழிச்சுட்டு போவார். அவர் சொல்லுவார், நான் உள்ளே வரமாட்டேன், அங்கே ஒரு குடிசை தெரியறது பார்த்தியா, அங்கே நீ அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மகான் இருக்க, நீ போய் அவர் காலில் விழு, அவர் உனக்கு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. எப்போவுமே மகான்கள்லாம் ஒரு சுமங்கலி சேவிச்சா தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் கொடுத்துருவா இல்லையா. அந்த பகவான் கூட அந்த அவ்வளவு பவர் அந்த மகான்களோட வாக்கு. ஏன் பிராமணர்களோட வாக்கே அப்படி இருந்தது, ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள் பிராமணர்கள், சத்தியத்தையே பேசின்னு இருந்தார்கள். அதனால் அவள் என்ன சொன்னாலும் அது பலிக்கும், அதை பகவான் காப்பாற்றுவார். அதனால் இவ என்ன பண்ணுவார், ஒரு மகான்கிட்ட அழைச்சிட்டு போய் ஒரு வெளியில் உட்காந்துப்பார். அவள் திரௌபதி உள்ளே போய் ஒரு மகானோட காலில் போய் விழுந்து சேவிப்போம். அந்த மகான் ஒரு சின்ன, அங்கே ஒன்றும் லைட்டெல்லாம் கிடையாது இல்லையா அந்த காலத்தில், ஒரு சின்ன ஹரிக்கேன் லேம்ப் மாதிரி ஏதோ ஒரு லேம்ப் இருக்கும். அவர் ஓரத்தில் உட்காந்து ஏதோ அம்பெல்லாம் தீட்டிண்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பார். இவர் யாருன்னு பார்க்க மாட்டார், இவரும் அவர் யாருன்னு தெரியாது. இருட்டில் இவ விழுந்து சேவிச்ச உடனே அவர் தீர்க்கசுமங்கலி பவன்னு வாழ்த்திடுவார். இவ சேவிச்சுட்டே இருப்பா விடாமல். இவ சேவிச்சுட்டே இருக்கச்சா திருப்பியும் தீர்க்கசுமங்கலி பவன் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே நிறுத்துமா அப்படின்னு கேட்பார். நான் தான் உனக்கு தீர்க்கசுமங்கலி பவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டேனேம்மா, ஏன் நீ திருப்பி சேவிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்பார். அப்போ அவள் கேட்போம், மகானே நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ண, இது வாஸ்தவமா அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பயம், ஏன்னா பீஷ்மரோட பிரதிஜை ரொம்ப ஸ்ட்ராங்காச்சே, அதனால் இவளுக்கு பயம். நீங்கள் இப்போ தீர்க்கசுமங்கலி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணல, இது வாஸ்தவமானு கேட்ட உடனே அவர் இப்படி மேலே பார்த்துட்டு பீஷ்மரோட வாக்கு பொய் போகாது அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் அடிப்பார்.
அப்போ தான் திரௌபதிக்கு தெரியும் இந்த மகான் வேறு யாரும் இல்லை பீஷ்மர்னு. இவ தலையை தூக்கி பார்த்த உடனே தான் அவர் பார்ப்பார், இவர் மூஞ்சியோ, ஆஹா இது திரௌபதி, இது யாரோட வேலைன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடும். உன்னை யார் இங்கே இந்த இருட்டில் கூட்டுண்டு வந்தால் அவனை நான் பார்க்கணுன்னு வெளில வருவார். வெளியில் வந்தால் நம்ம கிருஷ்ணர் பீதாம்பரத்தை போட்டு மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு உட்காந்துருப்பார். ஆனால் அவர் மயில் பீரிகை மாத்திரம் வெளியில் நீட்டின்னு இருக்கோம், கண்டுபிடிச்சிருவார். டாய் அவரை பார்த்து சிரிப்பு வரும், அதே சமயத்தில் கோபமும் வரும். நீ என்னை ஏமாற்றிட்ட, என் வாயால் ஒரு வாக்கு வாங்கிட்டே இல்லையா, நான் ஒன்று பண்ண போகிறேன் நாளைக்கு. நீ ஒரு சத்தியம் பண்ணிருக்க இல்லையா, மகாபாரதத்திலே நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் நீ சத்தியம் பண்ணிருக்கிய இல்லையா, உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பாடுறான்னு ஒரு பிரதிஜை பண்ணிடுவார் பீஷ்மர். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், இதை பற்றி கவலைப்பட மாட்டார். கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து சொல்வார், நம்ம வந்த காரியம் ஆயிடுத்து, வா நம்ம போகலான்னு அழிச்சிட்டு போயிடுவார். மத்தானா சண்டை, சர 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 சரன்னு சண்டை வரும். ஸோ மற்ற நாள் ஒரு ஃபியர்ஸ் பேட்டில் நடக்கும். சரம் மாதிரி அடிப்பார் பீஷ்மர். அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியாது. அர்ஜுனன் வா நம்ம திரும்பி போயிடலான்வான். அப்போ பகவான் பாப்பார் அட் ஒன் ஸ்டேஜ், அப்படியே தன்னோட தோளில் இருக்கிற உத்தரியத்தை எடுத்து அந்த ரதத்தில் அவர் எங்கே உட்காண்டிருப்பாரோ அந்த இடத்துல போட்டுட்டு அந்த தேர் சக்கரத்தை கையில் எடுத்துண்டு அப்படியே சக்கராயுத பாணியா, சுதர்சன சக்கரம் மாதிரி, அதுதான் அவர் எல்லாமே. வாட் எவர் வெப்பன் பகவான் யூசஸ் இட் இஸ் சுதர்சன சக்கரம். வாமன அவதாரத்தில் அந்த வாமனர் வச்சுட்டு இருந்த அந்த தர்பை இருக்க, சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே எல்லாமே அவருக்கு, அவர் என்ன வச்சுட்டு இருக்காரோ அதான் சுதர்சன சக்கரம். இதை போய் சக்கராயுத பாணியா அவர் முன்னாடி நின்ன உடனே பீஷ்மர் எல்லாத்தையும் போட்டுட்டு கை கூப்பிடுவார். அவர் என்ன சத்தியம் பண்ணிருக்கார், யுத்தம் தடைபட்டால் நான் நான் தடைப்படவில்லையானால் நான் இவாளை அழிச்சுடுவேன். யுத்தம் தடைபட்டு இப்போ சக்கராயுத பாணியா பார்த்த உடனே இவர் சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ். ஒரு பகவான சக்கராயுத பாணியா இதான் அவர் ஒரு பாகவதனுக்கு இதை விட என்ன போகணும். இதெல்லாம் விட பகவான் என்ன பண்ணாருங்க, பகவான் ஒரு சத்தியம் பண்ணிருக்கார் இல்லையா, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் இந்த சண்டையில்னு. தன்னுடைய சத்தியத்தையும் forgo his own சத்தியம். he sacrificed his own integrity to honor பக்தாஸ் integrity. பக்தனுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சத்தியத்தையும் பகவான் விட்டு கொடுத்தார். அதை இங்கே சொல்லி காமிக்கிறார் பாருங்க. இந்த ஸ்லோகத்தில் சொல்லி காமிக்கிறார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்த ஸ்ரீகிருஷ்ணன் தன் சபதத்தை கைவிட்டு ஆயுதம் எடுக்கச் செய்கிறேன் என்று நான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ரதத்திலிருந்து கீழே குதித்து சக்கராயுதத்தை கையிலே ஏந்தி பூமி நடுங்க தனது உத்தரியம் நழுவி விழுவதையும் பொருட்படுத்தாது யானையை கொல்ல வரும் சிங்கம் போலே பாய்ந்து வந்தாரே அப்படின்னு பீஷ்மர் he is recalling that. ஆச்சா, இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நைஷ்டிக அந்த பிரம்மச்சரியம் எப்படி அகண்ட பிரதிங்கையோ அதை மாதிரி இது ஒரு பெரிய விஷயம். தன்னுடைய சத்தியத்தை விட்டுட்டு பகவான் பாகவதனுடைய சத்தியத்தை எப்படி காப்பாற்றினார், ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நம்ம கிருஷ்ணபிரமி அண்ணாலாம் சொல்கிறச்சே அந்த உத்தரியம் இருக்கு இல்லையா, அந்த உத்தரியத்தை அவர் அவரோட சீட்டில் போட்டுட்டு இறங்கி ஓடுறார். என்ன அப்போ இதுக்காக அந்த உத்தரியத்தை அங்கே போட்டாருங்கிறதுக்கு ஒரு 40 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் கொடுப்பார் அண்ணா. நம்பர் 1, ஜஸ்ட் நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு 10 விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது நம்பர் 1 இப்போ அர்ஜுனன் அங்கே தனியாக இருக்கான். பீஷ்மர் தான் நிறுத்தி நேர வழியாக மற்ற இடத்துலேருந்து அவருக்கு அம்புகள் வந்துன்னு இருக்கு இல்லையா. அதனால் ஆஸ் அ ரக்ஷா, ஆஸ் அ ப்ரொடெக்ஷன் அதை ஒரு ரக்ஷையாக இருக்கட்டும், கதோத்தரியக அப்படின்னு சொல்லி அந்த ரக்ஷா அதை போட்டுறாங்க. கதோத்தரியகன நழுவிய உத்தரியத்தை உடையவரே. ரெண்டாவது, நம்ம தூரத்துலேருந்து யாரும் கிருஷ்ணர் இல்லை சாரதி இல்லைன்னு நினச்சிக்கப்படாதேன்னு தூரக்கேந்து பார்த்தா ஒருத்த இங்கே உட்காண்டிருக்கான்னு தெரிகிற மாதிரி இருக்கணும்னு அந்த உத்தரியத்தை போட்டாராம். கதோத்தரியக, இது ரெண்டாவது ரீசன். அதுக்கப்புறம் மூணாவது ரீசன், அந்த குதிரைகளுக்கு ஒரு ஆள் உள்ள சாரதி இருக்கான்னு தெரியணும் இல்லையா. அவன் எங்கேயாவது வெளில போயிட்டான்னா இது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சுட்டுனா அந்த குதிரை மேலே படுற மாதிரி. அது ஏன்னா அதெல்லாம் கடிவாளம் போட்டுருக்கு இல்லையா, அதுக்கு தெரியாது அதில் உட்காண்டிருக்கானா இல்லையான்னு. அதில் ஒரு ஆள் பட்டுண்டே இருக்கணும். அதனால் குதிரை மேலே படுற மாதிரி. அதனால் அதுக்கு அந்த உதரியத்தை அங்கே போட்டார், கதோத்தரியக. அதுக்கப்புறம் நாலாவது, இதான் பெரிய ரீசன். பீஷ்மருக்கு இந்த உத்தரியத்தெல்லாம் போட்டுண்டு போனால் சக்கராயுத பாணியா பீஷ்மருக்கு தன்னுடைய பக்தனுக்கு he wants to give full form தர்ஷன்.
அந்த வித்தவுட் எதுவும் இல்லாமல் சக்கராயுத பாணியாக அவருக்கு காட்சி கொடுக்கணும், அவருக்கு வேறு எந்த தடையும் தெரியப்படாது அப்படிங்கிறதுனால அதை அங்கே போட்டுட்டு போனார். கதோத்தரியக. இது வந்து 4வது ரீசன். 5வது ரீசன், he gave powers to the உத்தரியம் to do சாரதியம். தன்னுடைய பவரெல்லாம் அந்த உத்தரியத்துக்குள்ள கொடுத்து, நீ சாரதியம் பண்ணிடா, பகவானுடைய அம்சம் தானே எல்லாமே, எல்லாமே பகவானுடைய அம்சம் தானே, அதை பவர் கொடுத்து நீ பண்ணிடா சாரதியம் சொல்லிட்டு போனாராம். கதோத்தரியக 5வது ரீசன். 6வது, he forgot himself. அதான் பீஷ்மர் சொல்கிறார், தன்னுடைய பாகவதனுடைய சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு வேகத்தில் கிளம்பிட்டார். சரம் மாதிரி அவர் அம்பு போடுறார். அர்ஜுனன் அந்த திரும்பி போயிடலாமான்னு கேட்குறான். ஒரு வெறுப்பில் ஒரு விறுவிறுப்பு, அப்படியே எல்லாத்தையும் போட்டார், டர்ன்னு சக்கரத்தை எடுத்தார், கிளம்பிட்டார். தன்னையே மறந்து கிருஷ்ணர் கிளம்பிட்டார் அப்படின்னு இந்த ஒரு ரீசன். 6வது ரீசன், எதுக்குடா என்னோட இவன் மேலே, அர்ஜுனன் மேலே இவ்வளவு அம்பு போடுற அப்படின்னு ஒரு கோபம், அந்த கோபத்தினால ஓடினார் அப்படிங்கிறது 6வது ரீசன். கதோத்தரியக. 7வது ரீசன், பார்த்தனுக்கு சாரதியாக இந்த பார்த்த சாரதி தான்டா இருக்கணும், வேற யாரும் இங்கே உட்காரப்படாதுடா. நம்ம ஊர்லலாம் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து யாராவது வந்து உட்காந்துரா போகிறாளோன்னு நம்ம உபன்யாசத்துக்கே இப்போ மியூசிக் அகாடமியில் நாரதகான சபாலெலாம் போய் ஒரு 5 புஸ்தகம் 6 புஸ்தகம் பேப்பர்லாம் போட்டு வைக்கிறோம். அந்த மாதிரி இவர் இங்கே துண்டை போட்டு போயிட்டார். டாய், இங்கே யாரும் உட்காரப்படாது, தொலைஞ்சுடுவேல் நீங்கள் உட்காண்டேல்னா, அதனால சீட்டு போட்டு போயிட்டாராங்க, நீங்கள் யாரும் உட்காரப்படாது படுவா அப்படின்னு சொல்லிட்டு கதோத்தரியக. இது வந்து 7வது ரீசன். 8வது ரீசன், அதாவது 7வது 8வது ரெண்டு விதமாக சொல்லுவா. ஒன்று வந்து வேற யாருக்கும் அந்த யோகியத்தை கொடுக்கப்படாது பார்த்தனுக்கு சாரியாக உட்கார்றதுக்கு. இன்னொன்று வந்து பை ஆக்சிடென்ட் ஆல்சோ, யாரா போகிறவன் என்ன காலியாக இருக்குன்னு வந்து உட்காந்துருக்கக்கூடாது. ஈவன் பை ஆக்சிடென்ட் யாரும் வந்து உட்காரக்கூடாது. ஒன்று வந்து இன்டென்ஷனலி யாரும் உட்காரக்கூடாது, இன்னொரு அன்இன்டென்ஷனலி யாரும் உட்காரக்கூடாது. கதோத்தரியக 8வது. 9வது, ப்ரொடெக்டிங் ஃப்ரம் ஆல் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள்லேருந்து ஒரு ஷீல்டு மாதிரி, ஏன்னா இவரோட கவச்சத்தில் தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தார் தன்னாழி. இப்போ இவர் இல்லாதனால ஒரு இந்த ஆயுதங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு அங்கே வந்து போட்டுட்டு போனார். 10வது எனக்கு ஞாபகம் வந்து தன்னுடைய வக்ஷஸ்தரத்தில் மகாலட்சுமி இருப்பா இல்லையா, அந்த மகாலட்சுமி எங்கள் ஆவாகனம் பண்ணி மகாலட்சுமி இவனை ப்ரொடெக்ட் பண்ணட்டும், அவன் வந்து கடாட்சிக்கட்டும்னு அங்கே அந்த உத்தரியத்தில் வந்து மகாலட்சுமி வந்து இவனை கடாட்சிக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த உத்தரியத்தை அங்கே போட்டுவிட்டு அங்கேருந்து போனார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சது, நான் இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு, நான் அந்த பீஷ்ம ஏகாதசி அன்னைக்கு பரனூரில் நேராக கேட்டது. இதை நிறைய உபன்யாசத்தில் அண்ணா சொல்லிருக்கார், நிறைய சொல்லிருக்கார். அவர் பரமாச்சாரியார்கிட்ட வந்து ஒருத்தர் போய் சொல்லிருக்கார், இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ண பிரேமி அண்ணா கதை கேட்டேன், அதில் கதோத்தரியங்கிறதுக்கு எத்தனை விதமான அர்த்தங்கள் அவர் சொல்லிருக்கார் அப்படின்னு போய் பரமாச்சாரியார்கிட்ட சொல்லிருக்கார். பரமாச்சாரியார்கிட்ட முதல்ல இந்த கதோத்தரியக அவர் சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் கேட்டிருக்கார், யார் சொன்னான்னா இந்த மாதிரி கிருஷ்ண பிரேமி அண்ணா சொன்னார் அப்படின்னு சொல்லிருக்கார். போய் அவர் கேட்டிருக்கார், அவர் அது யார் சொன்னால் தெரியுமாடான்னு கேட்குறார் அவர் திருப்பி. இவருக்கு ஒன்றும் புரியல. அது வந்து கிருஷ்ணனுடைய மனசை வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, பரமசிவனாலையும் புரிஞ்சிக்க முடியல, பிரம்மாவாலையும் புரிஞ்சிக்க முடியலன்னா அப்போ எதுக்காக அவர் போட்டார்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் தெரிஞ்சாதானே அவர் சொல்ல முடியும். அப்போ அந்த மகான், அந்த கிருஷ்ண பிரேமிங்கிற மகானோட இதில் அந்தர்யாமியாக அந்த பகவான் தான் சொல்லியிருக்கார். அந்த கிருஷ்ண பிரேமி தான் பகவான் இன்டைரக்டாக சொல்கிறார். நம்ம யார், பரமாச்சாரியார் சொல்கிறார். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அவள் தான் தெய்வம் நமக்கு. அதில் அந்தர்யாமியாக அவருடைய எண்ணங்கள் இதில் பிரதிபலிக்கின்றன அப்படின்னு பரமாச்சாரியார் ஒரு ஸ்டாம்ப் போட்டிருக்கார். நீங்கள் தெய்வத்தின் குரல் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வித் மகா பெரியவாவில் யாராவது ஒருத்தர் டெஃபினட்டாக இதை சொல்லியிருப்பா. நான் ஏன்னா அதில் கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன் இது. இப்போ மேலே போகிறோம். 38வது ஸ்லோகம். இந்த கொலை பாதகனான என்னுடைய பானங்கள் பட்டு கவசம் சிதறி ரத்தம் பெருக பெரும் பரபரப்போடு என்னை கொல்ல என் எதிரே ஓடி வந்தாரே. அந்த கண்டினியூ பண்ணுறார். எப்படி அவர் சக்கராயுத பாணியாக வந்தார், அவரோட உடம்பில் அத்தனை பானங்கள், அந்த கவசங்கள்லாம் வெடித்து போயிடுத்து, உடம்பில் ஒரே ரத்தம். அப்படி என் எதிர வந்து ஓடி வந்தாரே அந்த பகவான் ஆகிய முகுந்தனே எனக்கு சரணம். இங்கே என்ன பேர் யூஸ் பண்ணுறார் பாருங்க, முக்தி அளிக்கக்கூடியவனே. ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து இஸ் அபவுட் டு லீவ் திஸ் வேர்ல்டு, ரைட்? பரமபதிக்க ரெடி ஆகிட்டார்.
அதனால் தட் இஸ் வை இஸ் யூஸிங் த வேர்ட் முகுந்தனே, முக்தி அளிப்பவனே அப்படிங்கிற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறார். 38, 39 அர்ஜுனனுடைய ரதத்தையே தனது குடும்பமாக நினைத்து அவனை காப்பதற்காக கையில் சாட்டையையும் கடிவாளத்தையும் ஏந்தி தேரோட்டியாக அமர்ந்திருந்தாரே, அந்த அழகே அழகு, அதை காண்பதுதானே பெரும் பேரு. இந்த போரிலே இறந்த அனைவரும் அவரை தரிசித்து அவர் திருவுருவையொத்த திருமேனி பெற்று சாரூபிய பதவி அடைந்தனரே. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனிடம் இறக்கும் தருவாயில் இருக்கும் எனக்கு பற்று உண்டாகட்டும். எவ்வளோ பெரிய லைன் சொல்லிட்டார் பாருங்க. இந்த சண்டையில் எத்தனை பேர் அவரோட அங்கே அவரோட அழகை பார்த்துருக்கா. சண்டை போட்டவா அத்தனை பேரும் அவரோட. ஸோ இந்த போரில் இறந்த அனைவரும் யாரெல்லாம் சண்டை போட்டாலோ துரியோதனன் முதற்கொண்டு அனைவரும் அவரை தரிசித்து அவர் திருவுருவையொத்த திருமேனி பெற்ற சாரூபிய மோட்சம் கிடைச்சது. அவளுக்கும் சாரூபிய மோட்சம் கிடைச்ச அப்பேற்பட்ட அந்த திருவுருவை, அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை இறக்கும் தருவாய் இருக்கும் நான், எனக்கு அந்த பற்று உண்டாகட்டும். பிரமாதமான லைன்ஸ், கோல்டன் லைன்ஸ் இதெல்லாம். 39வது ஸ்லோகம். 40 அழகிய நடை, திருவிளையாடல், புன்சிரிப்பு, அன்பு கனிந்த பார்வை ஆகியவைகளாலே கவர்ந்து இழுக்கப்பட்ட கோபியர்கள் ராசலீலையிலே அவர் மறைந்த பொழுது மதிமயங்கி நடுவில் திடீர்னு மறைஞ்சு போயிடுவார் இல்லையா. ராசலீலை பண்ணிகிட்டே இருக்கச்சே அந்தர்தானம் ஆயிடுவார். அவள்லாம் எப்படி மதிமயங்கி அவரது திருவிளையாடல்களை அனுகரணம் செய்து அவர் மறைஞ்ச உடனே இவெல்லாம் பண்ணி பார்த்துப்பா, விளையாடி பார்த்துப்பா. கிருஷ்ணன் எப்படிலாம் விளையாடுவார், எப்படி குழல் ஊதுவார், எப்படி டான்ஸ் ஆடுவார்லாம், எப்படி அவள்லாம் அந்த திருவிளையாடல்களை அனுகரணம் செய்து அவராகவே தன்மயமாகவே ஆனார்களே. அப்படிப்பட்ட கிருஷ்ணனிடம், முகுந்தன் என்கின்ற கிருஷ்ணனிடம் இந்த மாதிரி பண்ணாலே, ராசலீலை பண்ணாரே, அந்த அப்பேற்பட்ட கிருஷ்ணனிடம் என் மனம் லயிக்கட்டும். அடுத்தது தர்மநந்தனது ராஜசூய வேள்வியிலே முனிவர்களும் அரசர்களும் நிறைந்த அந்த சபையிலே எல்லாரும் கண்டு கழிக்கும் வண்ணம் முதல் மரியாதை, அதாவது அக்ர பூஜை பண்ணுவாள்ல, அந்த முதல் மரியாதை பெற்ற ஒளிமிக்க அந்த பரமனல்லவோ இவன், அவன் என் கண் எதிரிலே தோன்றி இருக்கின்றார். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, ராஜசூய யாகம் பண்ணுவார் தர்மர், அங்கே தானே அந்த இதுவே ஆரம்பிக்கும். அதில் முதல்ல அக்ர பூஜை, முதல் பூஜை யாருக்கு பண்ணுறதுன்னு கேட்பா எல்லாரும். எல்லா பெரியவாளும் இவருக்கு தான் பண்ணணும், கிருஷ்ணனுக்கு தான் பண்ணணும்வா. சிசுபாலன் அது கூடாது அப்படின்வான். அங்கே சிசுபாலன் நிறைய கேட்பார் செவி சுடும் போலேன்னு அந்த சொல்லுவோம், அந்த ஆழ்வார் சொல்லுவார். அந்த மாதிரி சிசுபாலன் ஒரு 100 வசைமொழி கிருஷ்ணன் மேலே சொல்லுவான். இப்படி அப்புறம் சிசுபால வதம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல இவர் ரீகால் பண்ணி பார்க்குறார். அந்த கிருஷ்ணனுக்கு அப்பேற்பட்ட முதல் மரியாதை பெற்ற ஒளிமிக்க அந்த பரமன் அல்லவோ என் கண் எதிரிலே இப்போது தோன்றியிருக்கின்றார். அடுத்தது 42வது ஸ்லோகம். காற்று மூங்கில்களை ஒன்றுக்கொன்று உராயும்படி செய்து தீயை உண்டாக்கி அந்த மூங்கிற்கட்டையே அழிய செய்கின்றதோ, அதே போல ஸ்ரீ கிருஷ்ணன் பூமிக்கு பாரமாயிருந்த அந்த அசுர பூண்டுகளை அழிப்பதற்காக சூதாட்டம் என்னும் தீயை உண்டு பண்ணி கௌரவ அரக்கர்களை அழித்தார். தன்னை எண்டிய பக்தர்களை காத்தலே தன் கடமையாக கொண்ட அந்த ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடித்தாமரைகளை மனத்திலே நிறுத்தி இம்மானிட உடலை நான் விட்டொழிக்கின்றேன். எப்படி மூங்கில்களை கொண்டே மூங்கில்களை அழிக்கிற மாதிரி அந்த அந்த தீயை உண்டாக்கி 2 மூங்கில்கள் உரசினா எப்படி அந்த தீ அந்த மூங்கிலில் இருக்கிற காட்டையே அழிக்கிற மாதிரி பூமிக்கு பாரமாக இருக்கின்ற அசுர பூண்டுகளை அழிப்பதற்காக சூதாட்டம் என்னும் தீயை உண்டு பண்ணி கௌரவ அரக்கர்களை அழித்தார். எல்லாமே அவரோட வியாஜம் தானே, அத்தனையுமே அவரோட வியாஜம். அவர் ஏதாவது ஒன்று நினச்சிருந்தா எதையாவது ஒன்று நிறுத்தியிருக்கலாமே, அவரால் முடியும். எனிவே மேலே போகிறோம். 43 ஒரே சூரியன் பல பாண்டங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலித்து அநேக சூரியன்களாக காட்சி தருவது போலே பிறப்பற்றவரான ஸ்ரீ கிருஷ்ணனும் தான் படைத்த ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் தனித்தனியே தோன்றுகின்றார். இதுவும் ஒரு பெரிய பிலாசபி, நிறைய பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறோம், சூரியன் படுறது, ஒரு பாத்திரத்துலையும் சூரியன் தெரியறது. ஆனால் அது ஒரே சூரியன் தானே, அது பலவாறாக தெரியுது. ஒன்னொன்றுத்துலேயும் அந்த நம்ம இத்தனை ஜீவன்கள் இருக்குது, இத்தனை மரம் இருக்குது, இத்தனை பறவை இருக்குது, இத்தனை விலங்கு இருக்குது. அந்த ஜோதி தான் எல்லாரோட உடம்புலையும் அந்தர்யாமியாக இருக்குது. ஆதியம் ஜோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். அங்கேயும் ஒளி குறையலை, இங்கேயும் ஒளி குறையலை. அங்கேயும் நீங்கள் வந்ததுனால ஒளி குறைஞ்சு போயிடாது. இன்ஃபினிட்டி மைனஸ் எனிதிங் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. அங்கேயும் பூர்ணம், இங்கேயும் பூர்ணம். இது ஒரு பெரிய உபனிஷத் ஃபிலாசபியை ஒரு 2 லைனில் ஒரு ஸ்லோகம் ஒரு உபனிஷத் ஃபிலாசபி. ஒரு சூரியன்
பல பாண்டங்களிலே உள்ள தண்ணீரிலே பிரதிபலித்து அநேக சூரியன்களாக காட்சி தருவது போல பிறப்பற்றவனான ஸ்ரீ கிருஷ்ணனும் தான் படைத்த ஒவ்வொரு ஜீவனின் ஹிருதயத்திலும் தனித்தனியே தோன்றுகின்றார். அவ்வாறான ஸ்ரீ கிருஷ்ணனை இருமையும் மயக்கத்தையும் ஒழித்த நான் பெற்றது எனது பாக்கியமல்லவோ. இந்த மாதிரி சொல்லிட்டே போறார். இந்த பீஷ்ம துதியில் மற்ற துதிகளில் இல்லாத பெரும் பொருள்கள் நிறைந்துள்ளன. இது ஆத்தர் கீழே ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார். இந்த பீஷ்ம ஸ்துதியிலே மற்ற ஸ்துதிகளிலே இல்லாத பெரும் பொருள்கள் நிறைந்துள்ளன. இங்கு பீஷ்மர் மற்ற புராண இதிகாசங்களில் கூறியுள்ள பகவானது பெருமைகளை கூறி துதிக்கவில்லை. தனக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட நேரிடையான அனுபவங்களை மட்டுமே கூறி புகழ்கின்றார். ஸோ நூல் அறிவை விட அனுபூதியில் கிடைத்த சுவானுபவம் அல்லவா சிறந்தது. சரியா? ஏன்னா பகவான நீ கோடி ரூப லாவண்யம்ங்கிற மாதிரி நம்ம எப்படியெல்லாமோ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி விவரிச்சிருக்கா இல்லையா? ஆனால் வேற இங்கே இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார், இவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நேரடியான அனுபவங்களை கூறி பீஷ்மர் இவரை புகழ்ந்திருக்கார். ஸோ இப்படியாக இந்த பீஷ்ம ஸ்துதி இதோட முடியறது. இப்போ சூதபாணிகர் சொல்கிறார், இவ்வாறு பீஷ்மர் தன் மனம், வாக்கு, பார்வை இவைகளின் செயல்களை ஆன்மாவிலே சேர்த்து அந்த ஆன்மாவை பரமாத்மாவின ஸ்ரீ கிருஷ்ணரிடம் லயிக்கச் செய்து மூச்சை அடக்கி ஓய்வடைந்தார் அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சிட்டா. 44 பீஷ்மர் பரமபதிக்கிறார், பகவானுடைய சரணத்தில் தன்னுடைய பிராணனை விடுறார். இவ்வாறு பீஷ்மர் தன் மனம், வாக்கு, பார்வை இவைகளின் செயல்களை ஆன்மாவிலே சேர்த்து அந்த ஆன்மாவை பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் லயிக்கச் செய்து மூச்சை அடக்கி ஓய்வடைந்தார். இந்த பீஷ்மர் நிஷ்கலமான பரபிரம்ம ஸ்வரூபத்தில் அந்த லயித்ததை அறிந்து, இவ்வாறு அவர் லயித்ததை அறிந்து அங்குள்ள அனைவரும் மாலை வேளையிலே பறவைகள் சத்தமின்றி இருப்பது போல் மௌனமாக இருந்தார்கள். அந்த 1 minute சைலன்ஸுங்கிற மாதிரி எல்லாரும் அப்பேற்பட்ட மகான் ஸ்வச்சந்த மிருத்யு தனக்கு எப்போ போகணுன்றதோ இந்த பகவான் அங்கே வரணும்னு காத்துட்டு இருந்தார். அதுதான் அவருக்கு உத்தராயணம். நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், உத்தராயணம்ங்கிறது அதுதான். பகவானும் அவருடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு அங்கே வரார் இல்லையா? அதுக்காக தான் அங்கே வரார். எவ்வளோ ரீசன்ஸ் பார்த்தோம். ஃபார் சோ மெனி ரீசன்ஸ் பகவான் கேம். த மெயின் ரீசன் இஸ் பீஷ்மருக்கு கடாட்சம் பண்ணுறதுக்காக. இப்பொழுது தேவர்களும் மனிதர்களும் துந்துபிகளை முழங்கினார்கள். சான்றோர்களான மன்னர்கள் புகழ்ந்து பேசினார்கள். த விண் மலர்மாறி பொழிந்தது. சௌனக முனிவர்களே, சௌனகர்களே, உயிரை துறந்த பீஷ்மருக்கு தர்மபுத்திரர் ஈமச்சடங்குகளை செய்து சிறிது நேரம் சோகத்திலே மூழ்கினார். அங்கு வந்திருந்த முனிவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை அவரது உண்மையை சித்தரிக்கும் திருநாமங்களினாலே புகழ்ந்து துதித்து மகிழ்ந்தார்கள். பின் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனையே நினைத்த வண்ணம் தங்கள் ஆசிரமங்களை அடைந்தார்கள். இதற்கு பின்பு யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ணனோடு அஸ்தினாபுரம் சென்று தந்தையான திருதராஷ்டிரையும் மகா தபஸ்வினியான காந்தாரியையும் சமாதானப்படுத்தினார்கள். பிரபுவான தர்மநந்தனர் தந்தையோடு அனுமதி பெற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சம்பந்தம் சொல்ல வைத்து தனது முன்னோர்களது அரசை அறநெறிக்கேற்ப பரிபாலனம் செய்தார். எல்லாம் ஒரே ஒரு லைனில் முடிச்சுட்டா மகாபாரதத்தில் டீட்டெயில்டாக இருக்கும். அவர் வரையர் தர்மர் த ஃபைனல் ரைட்ஸ் ஈம சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு அப்பா அம்மாவை சமாதானம் பண்ணிட்டு ராஜபதவியை ஏற்று எப்படி ஒரு அறநெறியோடு இந்த ராஜ்யத்தை தர்மர் பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு 50வது ஸ்லோகத்தில் இந்த 9வது அத்தியாயம் முடிகிறது. நம்மளும் பகவானை ஒரு நிமிஷம் மனசில் தியானம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்வோம். யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதி ரிக்னானி ஷமஸ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.